லாபம் யூடி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சீரீஸில் நான் நிறைய விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர்றேன். உங்கள்கிட்ட பல விஷயங்களை சொல்லி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வர்றேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் வேண்டுகோள் வைக்க போகிறது, ஒரு கோரிக்கை வைக்க போகிறது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கிட்ட. முதல்வர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இன்னைக்கு பல மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. மாற்றங்களை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஆட்சிக்கே வர்றோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஆதரவு பெற்று நீங்கள் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஒவ்வொரு துறையிலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. எங்களுடைய ஒரு கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு நிதிக்கல்வி அளிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நிதிக்கல்வினா என்ன? ஃபைனான்சியல் எஜுகேஷன். ஃபைனான்சியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தைக்கும் அடிப்படை தேவையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பணம்னா என்ன, இந்த பணம் நமக்கு எப்படி வருது, அதை நம்ம எப்படி செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பாடத்திட்டங்களில் அங்கே ஒரு விஷயம் இங்கே ஒரு விஷயமாக நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். சேமிப்பு பற்றி நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளவு சொல்லி கொடுத்த பிறகும் நம்முடைய மக்கள்கிட்ட கடன் வாங்குறதுங்கிறது குறையவே இல்லை. கிரெடிட் கார்டு கடன் உட்பட எல்லா கடன்களையும் வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, கடன் மட்டுமா? சேமிப்பு அப்படிங்கிறதனுடைய மகத்துவத்தை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆனால் சேமிக்கிறதுங்கிறது பார்த்தா இன்றைய இளைஞர்கள் கையில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க வர்ற பணத்தை ஏதாவது ஒரு வகையில் செலவு செய்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கே ஒழிய பணத்தை சேமிக்கணும், எதிர்காலத்துக்கு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பல பேர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலை. பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷனுங்கிறத பற்றி நம்ம கல்லூரிகளில் எல்லா பாடங்கள்லையும் குறிப்பாக பிகாம் எக்கனாமிக்ஸ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ரியல் லைஃப்பில் இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் பொருத்தி பார்க்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முதலீடுங்கிறத பற்றியும் கல்லூரி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் யாருமே முதலீடு செஞ்ச மாதிரி தெரியலை. இவ்வளவு விஷயங்களையும் நம்ம சொல்லி கொடுத்த பிறகும் அவங்களுடைய லைஃப்பில் அது நிஜ வாழ்க்கையில் அவங்க பொருத்தி பார்க்குற மாதிரியான ஒரு மாற்றம்ங்கிறது வரல. ஸோ அப்போ இந்த மாற்றத்தை வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறனா, நம்ம நிதிக்கல்வி ஃபைனான்சியல் எஜுகேஷன் அப்படிங்கிறத 6வது படிக்கிற மாணவர்லேருந்து ஆரம்பித்து கல்லூரியில் படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்கும். அப்படிங்கிறது அது கல்வித்துறையில் நம்ம கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஃபைனான்சியல் எஜுகேஷன் நம்ம எல்லா மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, காலேஜ் படித்து முடிச்சுட்டு வந்த உடனே அவங்க சேமிப்பு, முதலீடு, இதுக்கு ரெண்டும் என்ன வித்தியாசம், பணவீக்கம்னா என்ன, அது நம்முடைய லைஃப்பில் என்ன மாதிரியான இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது, நம்ம எதில் முதலீடு பண்ணணும், எதில் எவ்வளவு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க காலேஜ் முடித்து வந்த உடனேயே அவங்க அடுத்த சேமிப்புலேருந்து முதலீடுங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை ரொம்ப பொறுப்பான முறையில் சேர்க்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், மேற்கத்திய நாடுகள், பல நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த ஃபைனான்சியல் எஜுகேஷனுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும் அதை ரொம்ப விளக்கமாக எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு பாடத்திட்டம்ங்கிறது நமக்கு வேணும். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் ஃபைனான்சியல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருந்தா கூட அதுவும் எல்லா மாணவர்களுக்கும் கிடைச்ச மாதிரி தெரியல. ஏதோ ஒரு 2 ஸ்கூலில் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் நடத்திக்கலாம் அப்படிங்கிற அளவில் தான் அந்த ஒரு ஃபைனான்சியல் எஜுகேஷனுங்கிற பாடத்திட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய இதில் இருக்குது. வேறு மாநில அரசாங்கங்கள் ஏதாவது இதை பற்றி பெரிய அளவில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எனக்கு அந்த மாதிரியும் தெரியல. அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகள்லேயும் ஃபைனான்சியல் எஜுகேஷனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை எல்லா மாணவர்களும் கற்றாக வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை அதுக்காக நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை.
இது ஒரு வாழ்க்கை கல்வி. ஓகேயா? அவங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை எடுத்து சொல்லி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க, நீங்கள் ஃபினான்சியல் ஃப்ரீடத்தோடு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வர வச்சோம்னா எதிர்காலத்தில் மாணவர்களாக இருந்து வரப்போகிற அந்த இளைய தலைமுறைங்கிறவங்க பணத்தை வந்து பொறுப்பாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க, பொறுப்பாக செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க, முதலீடு பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு மாற்றம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த 5-10 வருடங்களில் தமிழ்நாடுங்கிறது இந்தியாவிலேயே ஒரு தனித்த ஒரு மாநிலமாக தெரியும். ஏற்கனவே தமிழகம் இந்தியாவில் பல மாநிலங்களோடு இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு முன்னணியில் தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் இதை நம்ம கொண்டு வர்றப்ப இந்தியாவே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்கும். இந்த கோரிக்கைங்கிறது கடந்த 10-15 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றோம், நாணய விகடனில் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர்றோம். ஆனால் பெரிய அளவில் இதை கவனித்து இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து அந்த ஒரு நடவடிக்கை கடந்த காலங்களில் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஒரு நடவடிக்கையை எடுக்கணும். எல்லா மாணவர்களுக்கும் நிதிக்கல்வியை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நீங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு வரலாற்றில் ஃபைனான்சியல் அடுத்து வரப்போகிற தலைமுறைங்கிறது உங்கள் பெயர் நிச்சயமாக சொல்லும். ஏன்னா அந்த பீரியடில் நான் வந்து நிதிக்கல்வியை கற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி நான் வாழ்க்கையில் இவ்வளவு நல்லா நான் இருக்கேன், அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்துக்கிட்டு இருக்கிற தமிழகம் அப்படிங்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுதலும் பேரும் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு கோரிக்கையை நீங்கள் வந்து நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா எதிர்கால தலைமுறைக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க. அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் நிதிக்கல்வி கொடுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய வகையில் அவங்களுக்கும் உதவியாக இருக்கும், உங்களுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரை கொடுக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன். இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதலோ ஏதாவது தேவைன்னா நீங்கள் தாராளமாக எங்களை அணுகலாம். நன்றி, வணக்கம் முதல்வர் அவர்களே. இதை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து செய்வீங்க அப்படிங்கிறத நான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.